கார்ப்பரேட்டுகளை வலுப்படுத்தும் அரசாக மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்று திருப்பூரில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளரும் கர்நாடக மாநில பொறுப்பாளருமான கோபிநாத் பழனியப்பன் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் அவினாசி சாலை திருமுருகன் பூண்டி அருகே உள்ள முன்னாள் பாரத பிரதமர் ராகுல் காந்தி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பரவாளையம் பகுதியில் உள்ள கர்மவீரர் காமராஜர் திருவுருவ சிலைக்கும், ரயில் நிலையம் அருகில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் திருவுருவ சிலைக்கும், மாநகராட்சி அலுவலகம் முன்பு உள்ள அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கும் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கோபிநாத் பழனியப்பன் பதவி உயர்வு வழங்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மத்திய அரசு கார்ப்பரேட்டுகளை வலுப்படுத்தும் அரசாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டிய அவர் ஜாதி மதம் பேதமின்றி இருக்கும் கட்சி காங்கிரஸ் கட்சி என்று தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்திலே வாய்ப்பை இழந்தாலும் காங்கிரஸில் இருப்பதே பெருமை, காங்கிரஸை வளர்ப்பதே கடமை என்ற கொள்கை முழக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய பணி கர்நாடக மாநிலத்திலே ஓங்கி ஒலிக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதியிலே கொங்கு மண்டலத்திலே கிராமம் கிராமமாக சென்று காங்கிரஸ் பேரியக்கத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வோம் என்பதையும், எங்கள் தலைவருடைய இன்றைய கோரிக்கையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தும் வரை காங்கிரஸில் ஓய்வில்லை, உறக்கமில்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இது சாமானியர்களுக்கான அரசாக இல்லை, 4 கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த என்னுடைய அனைத்து பணிகளும் எங்களுடைய சகோதரர்களோட துணையோடு, எங்களுடைய மாநில செயலாளர்களோட துணையோடு இந்த பகுதி